பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு 6வது செய்தியாக ஒன்றை பேசப் போகிறேன். எனக்கு அன்பானுள்ளே, இந்த எலியேசர் யார்? ஆபிரகாமுடைய வேலைக்காரன், ஊழியக்காரன். ஆனால் தன் எஜமானுடைய பெருமையை விட்டு கொடுக்காதவன். ஏன்னா அங்கே பெண் பார்க்க போன இடத்துல போகிறதுக்கு இப்போ புறப்பட்டு போய்கிட்டு இருக்கான். போயிட்டுருக்கிற வழியில் என்ன செய்வான் தெரியுமா? ஜெபத்தோடு போகிறவன். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 11-12 வசனத்தை அப்படி எடுத்துக்கிறீங்களா? எல்லாரும் சேர்ந்து எடுத்துக்கிறீங்களா? உம்மோடு இருப்பது தான் உள்ளத்தின் பாஞ்சையா, உம் சித்தம் செய்வது தான் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பது சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. என் பாதங்கள் என் சுமைகள், என் பாதங்கள் என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. உம்மோடு இருப்பது தான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வது தான் இதயத்தின் ஏக்கமையா. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. இரக்கமும் ஒழுக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ளவரே. இரக்கமும் ஒழுக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ளவரே. என் பாதத்தை அழிவில் நின்று என் ஜீவனை அழிவில் நின்று மீட்டவரே, என் மேய்ப்பரே. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. வாசிக்கலாமா? ஆதியாகமம் 24:11-12. ஊருக்கு புறம்பே ஒரு தண்ணீர் துறவண்டையிலே
வர்ற வழியில் பார்க்குறான். ஏன்னா எங்கே போகிறது அட்ரஸ் எழுதி கொடுக்கல. கர்த்தர் மேலே பாரத்தை வைக்கிறான். ஏன்னா தான் போகிற காரியத்தை என்ன செய்யணும், இந்த காரியத்தை கைகூடி வர பண்ணணும். அதுக்கு தனக்குள்ளே ஜெபம் பண்ணுறான். இன்னைக்கு நாம் இன்னைக்கு பெருசாக சத்தம் போட்டு ஜெபம் பண்ணால் தான் ஜெபம் நினைக்கிறோம். இவன் தனக்குள்ளே ஜெபம் பண்றாம இருக்க. 11ஆம் வசனத்தை வாசிங்க. ஊருக்கு புறம்பே தண்ணீர் துறவண்டையிலே ஒரு தண்ணீர் துறவண்டையிலே தண்ணீர் மொள்ள ஸ்திரீகள் புறப்படுகிற சாயங்கால வேளையிலே ஒட்டகங்களை மடக்கி. ஆனா இவன் வந்து சேர்ந்திருக்க எந்த இடம் தெரியுமா? 10ஆம் வசனத்தை வாசிங்க. பின்பு அந்த ஊழியக்காரன் தன் எஜமானுடைய ஒட்டகங்களில் 10 ஒட்டகங்களை எடுத்துக்கொண்டு தன்னுடனே கொண்டு போனான். தன் எஜமானுடைய சகலவித உச்சிதமான பொருட்களும் அவன் கையில் இருந்தது. அவன் எழுந்து புறப்பட்டு போய் மெசொப்பொத்தேமியாவில் இருக்கிற நாகோருடைய ஊரில் சேர்ந்து. ஆனா கரெக்டா வந்து சேர்ந்திருந்தாலும் இவனுக்கு அது எதுன்னே தெரியாது. ஏன்னா வந்திருக்க அவனுக்கு தெரிஞ்சாலும் ஒரு தண்ணீர் துறவு. அங்க என்ன செய்வாங்க? பெண்கள் தண்ணி மோக்க வருவாங்க. இந்த தண்ணி மோக்க வர்ற இடத்துல போய் தனக்குள்ள ஜெபம் பண்றான். என்ன ஜெபம் பண்றான்? 12ஆம் வசனம். என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தேவனாயிருக்கிற கர்த்தாவே. என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தேவனாயிருந்தாலும் எனக்கும் தேவனாய் இருக்கிறீர் கர்த்தாவே. இன்றைக்கு நீர் எனக்கு காரியம் சித்திக்க பண்ணு. என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தயவு செய்தருளும். இதோ நான் இந்த தண்ணீர் துறவண்டையிலே நிற்கிறேன். இந்த ஊராருடைய பெண்கள் தண்ணீர் முள்ள புறப்பட்டு வருவார்களே. நான் குடிக்க உன் குடத்தை சாய்க்க வேண்டும். ஜெபம் பண்றான். நான் கொண்டு தண்ணி குடுன்னு கேட்ப. எந்த பொண் தன் குடத்தை இறக்கி சாக்கிறாளோ அவளே என் எஜமானுக்கு மனைவி. ஆனா அவனுக்கு கிடைச்ச பொண்ணு எப்படி இருந்தா தெரியுமா? அவனுக்கு மட்டும் குடம் சாய்க்கல, அவன் கொண்டு வந்த ஒட்டகத்துக்கு என்ன செய்தா? தண்ணி ஊத்தினா. எனக்கு அன்பானவர்களே, இந்த எலியேசர் 21ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அதே அந்த மனிதன் அவளை குறித்து ஆச்சரியப்பட்டு, ஏன்னா அவன் செஞ்சதை பார்த்து ஆச்சரியப்பட்டான். இவன் ஜெபம் பண்ணிட்டு காத்திருந்தான். யார்ட்டையும் கேட்கல, யார்ட்டையும் பேசல. இதிலிருந்து நீ கற்றுக்கொள்றதுன்னா ஆண்டவர்கிட்ட ஒரு பாரத்தை வச்சுட்டேன்னா மௌனத்தோட காத்துரு. ஏன்னா சில நாள் என்ன செய்யணும்? மௌனமாக இருக்க வேண்டியதான் இருக்கணும். ஆமோஸ் 5:13 வாசிக்கிறோம். காலம் எப்படி நமக்கு தெரியாது, காரியம் எப்படின்னு தெரியாது. அதனால சில காலம் எப்படி இருக்கணுமா? ஆமோஸ் 5:13 மிக அழகா நமக்கு எழுதி வச்சிருக்கார் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில். ஆமோஸ் ஆகையால் புத்திமான் அந்த காலத்திலே மௌனமாய் இருக்க வேண்டும். ஏன்னா யார்ட்டையும் போய் தப்பா தவறா கேட்டக்கூடாது. இவன் கர்த்தர்ட்ட பாரத்தை வச்சுட்டு அங்க காத்து இருக்கிறான். என் காரியத்தை அனுகூலமா வாய்க்க பண்ணு. 21ஆம் வசனத்துல அவன் சொல்றான். என்ன சொல்றாரு? காரியம் கைகூடிருச்சு. கர்த்தர் தன் பிரயாணத்தை வாய்க்க பண்ணினாரோ இல்லையோ என்று அறியும் பொருட்டு மௌனமாயிருந்தான். என்ன பிரசங்கி 3:7 வாசிக்கிறோம். மௌனமாய் இருக்க ஒரு காலம் உண்டு, பேச ஒரு காலம் உண்டு. மறந்துடக்கூடாது. எனக்கு அன்பானவர்களே, சில காலம் நம்ம பொறுமையா காத்திருக்கணும். இவனுக்கு அப்பந்தான் வருது தகவல் வருது, அந்த பெண் வந்துட்டா. அதனால இவனுக்கு நடந்த காரியத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டு 21ஆம் வசனத்தை திரும்ப வாசிங்க. 21, 22. அந்த மனிதன் அவளை குறித்து ஆச்சரியப்பட்டு கர்த்தர் தன் பிரயாணத்தை வாய்க்க பண்ணினாரோ இல்லையோ என்று அறியும் பொருட்டு மௌனமாய் இருந்தான். ஒட்டகங்கள் குடித்து தீர்ந்த பின் அந்த மனிதன் 1/2 சேக்கல் எடையுள்ள. ஐயா, இதுல ஒரு சத்தியத்தை கத்துக்கணும். பொண்ணு வீட்டுக்கு போகும்போது நகை என்ன தருவான்னு எதிர்பார்த்து போறது இந்த காலம். அந்த காலத்தில் மாப்பிள்ளை வீட்டுக்காரன் நகையை கொண்டு போன காலம். திரும்பி அந்த காலம் வந்தால் எப்படி இருக்குன்னு பாருங்க. 1/2 சேக்கல் எடையுள்ள
ஒரு காதணியாவது எடுத்து அவருக்கு என்ன செய்யறான், கடகத்தை எடுத்து கொடுக்குறான். அதை வாசிச்சிருக்க முழுசா. ஒட்டகங்கள் குடித்து தீர்ந்த அந்த மனிதன் அரை சேக்கல் எடையுள்ள பொற்காதணியையும், அடேங்க அப்பா, தங்கம் கூட கிடையாது, பொற்காதணி, தங்க எடுத்து பொற்காதணியையும், அவள் கைகளுக்கு 10 சேக்கல் எடை பொன்னுள்ள 2 கடகங்களை. பொண்ணு உறுதியாகல. நம்மளால உறுதியாக முன்னாடி என்னென்ன தருவேன்னு பேசிக்கிறோம், இவன் அதுக்கு முன்னாடி தந்து கூப்பிடுறான் பாருங்க. அதனால தான் இந்த காரியம் கர்த்தரால் வந்ததுன்னு போடுறோம். ஆனால் நம்ம எந்த காரியம் கர்த்தரால் வந்தது எப்படி இருக்குது பார்த்துக்கணும். எல்லாரும் இந்த வசனத்தை போடுவோம், இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. கர்த்தரால் வந்திருந்தா நாம் கொடுக்குறோமா அங்கே வாங்குறோமா, போகட்டும். அது மட்டும் இல்லை, இந்த எலியேசர் நன்றி உள்ளவன். அதே 24ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்தை பாருங்க. தலை குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டு, நான் என் எஜமானுடைய சகோதரன் குமாரத்தியை அவர் குமாரனுக்கு கொள்ள என்னை நேர்வழியாய் நடத்தி வந்த என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனாய் இருக்கிற கர்த்தரை ஸ்தோத்தரித்தேன். ஏன்னா ஆண்டவர் அலைய விடுறது இல்லை. நாம அவர் அறியக்கு முன்னாடி தான் அலைவோம். நாம பாரு, அலைந்தேன் பல நாள் உமையே அறிய அலைந்து தெரிந்த துரோகினார். அவர்கிட்ட வந்துட்டா உன்னை அலைச்சல் அறிந்திருக்கிற தேவன். சங்கீதம் 56:7 வாசிக்கிறோம், தேவரீர் என் அலைச்சல்களை எண்ணி இருக்கிறீர், என் கண்ணீர் எல்லாம் உடைய துருத்தியில் அல்லவோ இருக்கிறது, அவைகளும் உடைய கணக்கில் வையும். என் கண்ணீரை துருத்தியில் வச்சிருக்காரு. அவருக்கு நமக்கு அலைய விடுறது இல்லை. இவரை நேர்வழியாக நடத்தி வந்து அங்கங்கே போய் அலைய வேண்டிய அவசியமே இல்லை. கரெக்டாக எங்கே வந்து சேர்க்கணும் அங்கே சேர்த்துட்டார். அது மட்டும் இல்லை, 33ஆம் வசனத்தை பாருங்க. ஆதியாகமம் 24:33. பின்பு அவனுக்கு முன்பாக போஜனம் வைக்கப்பட்டது. இன்னைக்கு உலகத்தில் அதான் நடக்குது. பொண்ணு பார்த்து பேசி சக்சஸ் ஆனா தான் என்ன செய்வாங்க, சாப்பிடுவாங்க. இல்லாட்டி சாப்பிட மாட்டாங்க, கையை நினைக்க மாட்டான், சிக்கிக்கிறோன்னு. ஏதாவது ஒரு சாக்கு சொல்லிட்டு போய் லெட்டர் போடுறோம், இன்னொரு நான் வரோம், ஏதாவது உன்னை பிடிக்கலைன்னா கூட சொல்லிட்டு போயிடுவான், சாப்பிட மாட்டான். அவனுக்கு முன்பாக போஜனம் வைக்கப்பட்டது. அப்பொழுது அவன், நான் வந்த காரியத்தை சொல்லும் முன்னே புசிக்க மாட்டேன் என்றான். அப்பாடியோ, ஏன் நான் பேசி முடிக்கலப்பா, நான் எப்படி உட்காந்து சாப்பிட்றது? இதை வச்சு தான் இன்றைக்கி வேகத்தில் வரும்போது வீடுகளில் பலகாரம் பச்சையெல்லாம் சேர்த்து வச்சு முதல்ல பேசி முடிப்போம், அப்புறம் சாப்பிடுவோங்கிறான். 1-2 பேரை என்ன இருப்பான், முதல்ல போடு, ஏன்னா அவனுக்கு அந்த ஞானம் இருந்திருக்கு, அதனால சொல்லியிருப்பான். மீதியெல்லாம் பாருங்க, நான் வந்த காரியத்தை பேசி முடிக்கும் முன்னே புசிக்க மாட்டேன். அதற்கு அவன் சொல்லும் என்றான். அப்பொழுது அவன், நான் ஆபிரகாமுடைய ஊழியக்காரன். ஆமா, ஆபிரகாமுடைய ஊழியக்காரன். கர்த்தர் என் எஜமானை மிகவும் ஆசீர்வதிச்சிருக்கா. எங்க ஆளு எப்படிப்பட்டவர்னா வெறுமையா வந்தவர் தான், ஆனா கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அவன் நிறைய சம்பாரிச்சான்னு சொல்லல, கர்த்தர் ஆசீர்வதித்தார். தேவன் தருகிற ஆசீர்வாதமே ஐஸ்வர்யம், அதனோடு வேதனையை கூட்டாது. அதனால மிகவும் ஆசீர்வதிருக்கு. அவர் வெள்ளி உடைமைகள் இருக்கு, பொன்னுடைமைகள் இருக்கு, ஊழியக்காரர் இருக்கான், வேலைக்காரர் இருக்கா, வேலைக்காரிகள் இருக்கிறார், கழுதைகளையும் இருக்கிறார். என் எஜமான் செல்வ சீமானா இருக்கிறார். அவனுடைய எஜமான் பெருமையை விடல. அதே போல இந்த எலியேசர் தாழ்மை உள்ளவன், வயதுல மூத்தவன், ஆனா 65ஆம் வசனத்தை பாருங்க, 24:65 பாருங்க. ஊழியக்காரனை நோக்கி அங்கே வெளியிலே நமக்கு எதிராக நடந்து வருகிற அந்த யாரு கேட்கிறா? ரெபேக்காள் கேட்கிறா. ஏன்னா புறப்பட்டு வந்துட்டா, பொண்ணுடைய வாய் புறப்பெல்லாம் கேட்டாச்சு. கடைசியில் போகலான்னா அந்த பெண்ணும் சொன்னா என்னை அனுப்புங்க, புறப்பட்டு வந்தாச்சு. இங்கே வரும்போது ஒட்டகத்தில் வந்து இறங்குறாங்க. அப்போ எதிர்த்தாப்புல ஒரு மனுஷன் நடந்து போகிறார். அப்போ போகும்போது இவ கேட்குறா, ஊழியக்காரனை நோக்கி அங்கே வெளியிலே நமக்கு எதிராக நடந்து வருகிற அந்த மனிதன் யார் என்று கேட்டாள். சரி, அவர்தான் என் எஜமான் என்று ஊழியக்காரன். அப்போ எலியேசர் மூத்தம் வயதுல கூடினாளு, இந்த பையன் தான் அப்படின்னு சொன்னாரா? இல்ல. அப்போ என்ன சொல்றாரு? இவர் தான் எஜமான். தாழ்மையை கற்றுக்கொண்டவன் எலியேசர். நம்ம தாழ்மையை கற்றுக்கொள்ளணும். கர்த்தர் மேலே பயம் உள்ளவன், பக்தி உள்ளவன், ஆண்டவருக்கு எதை சொன்னால் நன்றி உள்ள இருதயம் உள்ளவன். எனக்கு அன்பார்களே, அதனால தான் சொன்னா இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. லாபானு பெத்துவேலு சொல்றாங்க, இந்த காரியம் கர்த்தரால் வந்தது, நலம் புலம் ஒன்றும் சொல்லக்கூடாது. எனக்கு அன்பார்களே, ஒன்றை நீங்கள் தெரிஞ்சு கொள்ளுங்க,
இந்த எலியேசர்கிட்ட நீங்கள் கற்றுக்கொண்ட காரியத்தை மறுபடியும் சொல்கிறேன். எலியேசர் என்றால் தேவனுக்கு துணைவன், தேவன் அவனுக்கு துணை. இரண்டாவது, எலியேசர் என்று சொன்ன துணை மட்டுமல்ல, தெய்வ பயம் உள்ளவன், மற்றவர்களை தங்களிலும் மேன்மையாய் எண்ணுகிறவன், ஒருவரை ஒருவர் இல்லையா? என கண்பானே, விசுவாசத்தில் வல்லவன், மூத்தவன். அது மட்டுமல்ல, எப்பவுமே சரி தன் பெருமையை, தன் எஜமான கனப்படுத்த மறக்காதவன். என கண்பானவர்களே, அநேக நேரங்களில் நம்ம இந்த எலியேசரை உட்காந்து படித்து பார்த்துருக்கோமா? ஆனால் இவன் யார்? தமஸ்கு ஊரான், ஆபிரகாமுடைய பிள்ளை, வீட்டில் பிறந்தவன், ஆனால் ஆணைக்கு கட்டுப்பட்டவன். இந்த எலியேசர்கிட்ட நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய சத்தியம் ஏராளம் உண்டுங்க. ஏன்னா அன்றைக்கு வந்ததுனால தான் ரெபெக்காளை பார்த்து வாழ்த்துனாங்க, 60 நீ கோடா கோடி பெருகுவாய், உன் சந்ததியார் தங்கள் பகைஞருடைய வாசலை சுதந்தரிப்பார்கள் என்று அவளுக்கு வாழ்த்து வந்தது. அந்த ரெபெக்காளுடைய குணமும் நல்ல குணம். எனக்கு கண்பானே, அந்த ஒருவனாக இருந்தால் போதாது, ரகசியத்தை காக்கிறவனாகவும் இருந்தான். யார்கிட்டையும் போய் சொல்லலை, அவன் கத்தட்ட மட்டும்தான் சொன்னான், எனக்கு இந்த காரியத்தை கைகூடி வர பண்ணும். வேறு யார்ட்டையும் போய் சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த ஊரில் யார்ட்டையாவது போய், நான் அப்படி எங்கள் எஜமான அனுப்புனார், பெண் பார்த்துட்டு வர சொன்னார், அதுதான் வந்திருக்கேன், இந்த பொண்ணு யாராவது இங்கே சொந்தக்காரங்க இருக்காலும் தெரியல, யாரும் கண்டுபிடிக்கணும், ஒன்றும் தெரியல, அட்ரஸ் இருக்கா இல்லை, அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கல. அவன் ரகசியத்தை காத்துக்கொள்ளும். இன்னைக்கு பாருங்கள், அநேக நேரங்களில் பதவி பிரமாணம் செஞ்சு வைப்பாங்க, அது பக்கத்துலேயே ரகசிய காப்பு பிரமாணம். ஏன்னா இன்றைக்கி பெரிய பதவியாக இருக்கும்போது எம்எல்ஏ எம்பி பதவி ஏற்றா கூட சரி, ரகசிய காப்பு பிரமாணம் என்ன, இந்திய தேசத்துக்கு என்னால் துரோகம் ஒன்றும் என்ன செய்யாது, இருக்காதுங்கிறதுக்கு காப்பு பிரமாணம். ரகசியங்களை வெளிப்படுத்த மாட்டேன். இன்றைக்கி நிறைய பேர் ரகசியங்களை அதான் தெரிஞ்சுட்டு போய் அடுத்து பக்கத்திலே தொழில் ஆரம்பிச்சிடுறான். ஊழியத்துலேயும் சரி எல்லாத்துலேயும் இருக்குது, கூடையே இருப்பான், எல்லா தொழிலையும் தெரிஞ்சுக்குவான், கிடையாது அவன் பக்கத்தில் போய் எதிர்த்தாப்புலேயே ஒரு கடையை போட்டு வந்துடுவார். ரகசியங்களை காக்க தெரியணும். எனக்கு அன்பானவர்களே, ஆனால் சில ரகசியங்களை காக்க வேண்டியதில்லை. பவுல் சொல்றாரு, நான் அந்த ரகசியத்தை யாரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். ஆனால் அது அவருக்கு ஒரு மனுஷனாலும் அல்ல, மனுஷர் மூலமாயும் அல்ல, இயேசு கிறிஸ்துவே அதை எனக்கு வெளிப்படுத்தினார்கிறார். அதே போல ஈசாக்கு இயேசு கிறிஸ்து சமமான, ஆனால் அவன் கீழ்ப்படிதல்ல, அவன் ஒரு நாளும் குறைஞ்சவன் கிடையாது, தன் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்தவன். இந்த எலியேசர் ஆணையில் மட்டும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்தவன், என்ன நடந்தாலும் சரி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவான். எனக்கு அன்பானவர்களே, அவன் பண்ண ஜபத்துக்கு யார் கலரு ஒன்றுமே தெரியாது. அவன் பாட்ட ஜபம் பண்ணிட்டு உட்காந்துருக்கான். கிணத்துக்கு வர்ற பெண்ணில் ஒரு பெண் வர்றா. அவட்ட இவன் கேட்டு பார்க்குறான், இந்த காரியம் சரியாக வந்துட்டாங்கிறக்கா கொஞ்சம் குடிக்க தண்ணி விடு. அவள் இறங்கி 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 ஒட்டகத்துக்கு தண்ணி ஊற்றுற பொறுமைசாலி யார்? ரெபெக்காள். எனக்கு அன்பானவளே, அது 10 ஒட்டகத்துக்கு தண்ணி ஊற்றணும். குறைஞ்சது ஒரு ஒட்டம் எத்தனை குடம் தண்ணி குடிக்கும் கணக்கு பண்ணி பாருங்க. அப்போ 10 அத்தனை உடத்துக்கு அவன் எடுக்கிற பொறுமை இருந்துச்சு. எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கிறவனுக்கு உண்டான ஆசீர்வாதம் அதுதான் இருந்துச்சு. ஈசாக்கு விதை விதைத்தான், கர்த்தர் அதுக்கு 100 மடங்கு பலன் கொடுத்தார். தேவனுக்கு துணை. எலியேசர் என்றால் தேவன் துணை. ஐயா, ஊழியக்காரன் உக்கிரானக்காரன், உண்மையுள்ளவன், தேவனுக்கு முன்பாக கணக்கு ஒப்புவிக்கணும். அதனால தான் இங்கே பார்க்கிறோம் 66ஆம் வசனத்தில், ஊழியக்காரன் தான் செய்த சகல காரியங்களையும். அது என்ன சகல காரியங்களையும்? அப்பாட்ட ஆணை கொடுத்து அனுப்புனாரு. நான் ஆணைக்கு கட்டுப்பட்டு போனேன், அட்ரஸ் எல்லாம் வாங்கலை, யாருன்னே தெரியாது. பாருங்க, கர்த்தர் என்னை அவ்வளவு அற்புதமாக நடத்தினார். கரெக்டாக அந்த நாகூர் இருக்கிற இடத்துக்கே கொண்டு போய் சேர்த்தாருங்க. நாங்கள் போய் ஜெபம் பண்ணி நிற்கிற, கரெக்டாக அந்த பெண் வந்தா. எவ்வளவு பெருமை! நான் குடிக்கத்தான் தண்ணி கேட்டேன்,
ஒட்டகத்துக்கு தண்ணி வாத்தா அங்கே வீட்டில் கூட்டு போய் சாப்பிட வச்சாங்க. எனக்கு நல்லா மரியாதை கொடுத்தாங்க. அந்த பெண்ணை கூப்பிட்டு கேட்டாங்க போறியான்னு. வாய்ப்பரப்பு கேட்டு தான் கூப்பிட்டு வந்திருக்கேன். என் கடமையை முடிச்சேன்னா எனக்கு அன்பானவர்களே எல்லாவற்றையும் விவரித்து சொன்னான். ஏன்னா ஊழியக்காரன் தன் கணக்கை ஒப்புவிக்க வேண்டும், எஜமானிடத்தில் ஒப்புவிக்க வேண்டும், மறந்துடக்கூடாது. எல்லாருக்கும் தெரிந்ததான். ஒரு வரி பாடுமா? ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கிற யாத்திரு நாமத்தின் ஆதரவே. ஸ்தோத்திரம் செய்கிற யாத்திரு நாமத்தின் ஆதரவே. வானதூத சேனைகள் மனோகர கீதங்களால் போதும். வானதூத சேனைகள் மனோகர கீதங்களால் போதும். போது மாபெரும் மன்னவனே உமக்கு இத்தனை மதக்கமுள்ள பதவியாம் ஏழையாம் எங்களுக்கு. இத்தனை மதக்கமுள்ள பதவியாம் ஏழையாம் எங்களுக்கு. எத்தனை மதயமோ கிலோபை எத்தனை ஆச்சரியம். எத்தனை மதயமோ கிலோபை எத்தனை ஆச்சரியம். ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கிற யாத்திரு நாமத்தின் ஆதரவே. ஸ்தோத்திரம் செய்கிற நாமத்தின் ஆதரவே. எனக்கு அன்பானவர்களே, எலியேசர் இந்த கேரக்டரை உட்காந்து நல்லா படித்து பாருங்க. சாதாரணமாக இதை உட்காந்து தியானிங்க. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த எலியேசருடைய குணம் நமக்குள்ளே இருக்கா? தேவ துணையை நம்புகிறோமா? ஆணையிட்டதில் தவறாமல் நிற்கிறோமா? நன்றி உள்ளவங்களாக இருக்கோமா? அது மட்டும் இல்லை, ஆண்டவரை எப்பவும் முன்ன வச்சு போகிறோமா? தொலைக்காட்சியில் பார்க்குற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசம் அடைகிறீங்க. ஓகே, நல்லது. ஆனால் ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுறீங்களா? இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து வருவதற்கான பொருளாதார தேவைகளை கற்று சந்திக்கணும். ஏன்னா ஒரு நாள் இந்த நிகழ்ச்சி வரணும் 4000 ரூபா தொலைக்காட்சிக்கு, ரெக்கார்டிங் மட்டும் 1000 ரூபா. 30 நாள் வரணும், சில மாதம் 31 நாள் வந்துடுது. அதற்கு ஆண்டவர் அநேகரை எழுப்ப ஜெபிங்க. அது மட்டும் இல்லை, ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறவங்க நிச்சயமாக சொல்லுவேன், நாம் கடமைப்பட்டு இருக்கிறோம். போ அல்லது அனுப்பு. நம்ம ஒழித்து போக முடியாமல் இருக்கலாம். அப்படிப்பட்ட காரியங்களுக்கு உதவுவதற்கு கர்த்தர் ஏவினால் நீங்களும் தொடர்பு கொள்ளலாம். எப்படி பிரதர்? இங்கே 2 நம்பர் உங்களுக்கு தொடர்ச்சியாக வந்துக்கிட்டு இருக்கும். ஜிபே, ஃபோன்பேலாம். ஏன்னா இப்போ அதான ரொம்ப சௌரியமாக இருக்குது. யாரும் எங்கேயும் போய் அலையிறதுலாம் இல்லை, உட்கார்ந்த இடத்துலையே. ஏன்னா ஆன்லைன் பேங்கிங் தான் ஜாஸ்தி. இந்த 2 நம்பர்லேயும் ஜிபே, ஃபோன்பே உண்டு. ஒருவேளை ஐயா இல்லை நான் உதவி பண்ணலாம், எங்களுக்கு எப்படியாவது வருஷத்தில் 10 மாதம் 12 மாதம் அனுப்புகிற காணிக்கைக்கு பில்லு வைக்கிறதுக்கு வழி இருக்கா? இருக்குது பிரதர். நீங்களும் தொடர்பு கொள்ளலாம் தாராளமாக. இல்லை ஃபோன் நம்பர் வச்சுன்னா அது வழியாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். 8438852500 இந்த நம்பரில் நீங்கள் அடித்து பார்த்தீங்கன்னா பர்த்தி மேயு பார்வையற்றோர் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் இருக்கும். நீங்கள் அதுக்குள்ளே தொடர்பு கொள்ளலாம்.
அது மட்டுமல்ல ஐயா, உங்கள் ஜெபக்காரியம் எது இருந்தாலும் சரி தாராளமாக காலை 10லேருந்து 5 மணிக்குள்ளே சொல்லலாம். எங்கள் ஆலயத்தில் எத்தனையோ கட்டுமான பணிக்கு இன்னும் உதவி இல்லாமல் நிற்குது. வாரம் வர்ற மக்களை சாப்பிடாமல் அனுப்புறதில்ல. உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களில் ஒரு நேரம் உணவு கொடுக்க உதவலாம். ஐயா, ஒரு நாள் பஸ்ஸில் ஆத்துமாக்களை அழைத்து வர்றதுக்கு 4000 வாடகை ஒரு வாரம் அது கொடுக்கலாம். ஒருவேளை ஐயா என்னுடைய பிறந்த நாள் இதுக்காக கொடுக்குறேன், திருமண நாள் எந்த நாளையும் கொடுக்கலாம். தங்கள் கண்பான நிறைந்த நினைவு நாட்கள், இப்படிப்பட்ட நாட்களிலே கர்த்தர் உங்களை ஏவினால் கண்ணுறாங்க சாப்பாடு மட்டும் ஒரு ஊன்றுகோல் கொடுக்கலாம். ஏன்னா கண்ணு கொடுக்க முடியாது, ஆனால் கண்ணை கொடுக்குறப்பல அந்த ஊன்றுகோல் கொடுத்தோம்னா அவங்களுக்கு கண்ணாக உதவும். ஐயா, உங்கள் ஜெபக்காரி அது இருந்தாலும் 10 மணி டு 5க்குள்ளே சொல்லுங்கள். ஒருவேளை அவசரம் அப்படின்னா எந்த நேரம் கூப்பிடலாம். உங்களுக்கு ஜெபிக்க காத்திருக்கு. இப்போ ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. இந்த நல்ல நாளிலே எலியேசர் என்கிற ஒரு கேரக்டர் நாங்கள் கற்றுக்கொள்ள உதவி செய்தீர். இந்த வேதாகமத ஐயா படிப்பினிலிருந்து நாங்கள் கற்றுக்கொண்ட காரியங்கள் ஏராளம். அதை கற்றவர்களாய் மட்டுமல்ல, அதன்படி செய்கிறவர்களாய் என்னை எங்களை மாற்றும். இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதி. பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற மக்கள், ஐயா புதிதாக கல்வி ஆண்டில் அடியெடுத்து வைக்கிற பிள்ளைகள், காத்திருக்கிற பிள்ளைகள், படித்து முடித்து எனக்கு ஒரு வழி திறக்குமா என்று வேலைக்காய் காத்திருக்கிற மக்கள், திருமண வாழ்க்கை எதிர்நோக்கி இருக்கிற என் அன்பு பிள்ளைகள் எல்லோருக்கும் ஏற்ற காரியங்களை செய்யும். வயது முதிர்ந்தோருக்கும், வாலிப தம்பி தங்கையருக்கும், என் அன்பு பெற்றோர் பிள்ளைகளுக்கும் நல்ல சுகபலத்தை தந்து இம்மட்டும் காத்தவர் இனியும் காத்து நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.